لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أبدأ باسم الواحد حمدا له بالعابد صلى على محمد والآل وسلام الله أدعوك يا مولا لنا بأهل بدر بدرنا محمد نبينا صل عليه يا الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين ما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن المسلمين والمسلمات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم كلمتان خفيفتان على اللسان ثقيلتان في الميزان وحبيبتان إلى الرحمن سبحان الله بحمده سبحان الله العظيم. وبالله نستعين وعليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழனைத்தும் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு இறை பொருத்தத்தை பெற்று ஈரோகத்தில் வெற்றி பெற்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், நம்மவர்கள், நம்முடைய குடும்பத்தார் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலையாக நிலைத்து நிரந்தரமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதற்கு, குடும்ப வாழ்க்கையிலிருந்து கவலைகள் போவதற்கு எதுவெல்லாம் செய்ய வேண்டும் என்ற தொடரிலே சென்ற வாரத்தில் திக்ருகளை அதிகமாக செய்வதால் நம்முடைய வாழ்க்கைக்கு நிம்மதி தருகிறது என்பதை பார்த்தோம். எந்த திக்ருகளை எப்பொழுது செய்வதன் மூலமாக எந்தெந்த நன்மைகள் கிடைக்கப் பெறுகின்றது என்பதை எல்லாம் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப் என்பதாக ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டான். உள்ளத்திற்கு மன நிம்மதி வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிமுறை தான் இருக்கின்றது. பிதிக்ரில்லாஹி, அல்லாஹ்வுடைய திக்ர் மட்டும்தான். வாழ்க்கைக்கு சந்தோஷம் வேண்டுமானால் திக்ர் செய்வதன் மூலமாக தான் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படும், நிம்மதி ஏற்படும், மன மகிழ்ச்சி ஏற்படும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே ஒரே ஒரு வாக்கியத்தை கொண்டு தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டான். அருமையானே, திக்ர் செய்வதன் மூலமாக நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கப்பெறுகின்றது என்று பார்த்தால், முதலாவதாக ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு கிடைக்கின்றது. அல்லாஹ்வுடைய நினைப்பு சிந்தனை நமக்கு வந்துவிட்டால் நமக்கு விரோதியாக இருக்கக்கூடிய இன்ன ஷைத்தானுக்கும் அதுவும் முபீன், பகிரங்கமாக விரோதியாக இருக்கக்கூடிய அந்த ஷைத்தானை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்கின்றான். ஷைத்தான் நம்மை விட்டு விரண்டோடி விடுகின்றான். அல்லாஹ்வுடைய சிந்தனைகள் எங்கே எழுப்பப்படுகின்றதோ, அல்லாஹ்வுடைய நினைவுகள் எங்கே இருக்கின்றதோ அந்த இடத்திற்கு ஷைத்தான் விரைவாக சென்று விடுகின்றான். திக்ர் செய்யக்கூடிய மக்களை விட்டு ஷைத்தான் விரண்டோடி விடுகின்றான் என்பது ஹதீஸ் மூலமாக பார்க்கலாம். இரண்டாவதாக, கவலைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையாக போக்குகின்றான். முன்னால் சொன்ன ஆயத்தை போன்று அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் சரி, எல்லா சோதனைகளும் மனிதனால் முறியடித்திட முடியும். அந்த சோதனைகளில் அவனால் வெற்றி அடைய முடியும். ஆனால் கவலை வந்து விட்டால்
குண்டாக இருக்கக்கூடிய கனமாக இருக்கக்கூடிய நபர்களை கூட ஒன்றுமில்லாதவர்களாக மெலிந்தவர்களாக மாற்றிவிடும். எல்லா விதமான நோய்களுக்கும் முதல் மருந்தாக, முதல் விஷயமாக, முதல் நோயாக கவலை இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு கவலை ஏற்பட்டு விட்டால் அதற்கு என்பதாக எல்லா விதமான நோய்களும் தேடி வரும். ஆக திக்ர் செய்து விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து ஒரு விதமான கவலையை அல்லாஹ் முற்றிலுமாக போக்கிவிடுகின்றான். கவலை அற்ற ஒரு உள்ளமாக அந்த உள்ளத்தை அல்லாஹ் ஆக்கிவிடுகின்றான். நிம்மதியான உள்ளமாக அந்த உள்ளம் மாறிவிடுகின்றது. மூன்றாவது ஒரு பாக்கியம் இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் குடும்ப உறவுகளை பேணி வாழ்வது மிகவும் சிரமமான சூழ்நிலை. சில்மன் கத்தஅக வஅஃபு அம்மன் ظلمك واحسن الى من اساء اليك ஒரு ஹதீஸ் வருகின்றது. நாம் சேர்ந்து வாழக்கூடிய முறை அல்ல. மார்க்கம் சொல்கின்றது, யார் உன்னை வேண்டாம் என்பதாக ஒதுக்குகின்றார்களோ அவர்களோடு சேர்ந்து வாழ்வதுதான் உண்மையான சேர்தல். அவன் பேசினால் நான் பேசுவேன், அவர் வந்தால் நான் செல்வேன் என்பதாக இருக்கக்கூடாது. அவர் பேசவில்லை என்றாலும் சரி நான் அவரிடத்தில் பேசுவேன், அவர் வரவில்லை என்றாலும் சரி நான் அவரிடத்தில் வருவேன். சில்மன் கத்தஅக வேண்டும் என்று யார் உன்னை வேண்டாம் என்பதாக ஒதுக்குகின்றார்களோ அவருடன் சேர்ந்து வாழ். இதுதான் உண்மையான சேர்ந்து வாழ்தல். பிரிந்திருக்கக்கூடிய சொந்தங்களை இந்த திக்ர்கள் ஒன்று சேர்க்கின்றது. நம்மை விட்டு தூரமாகிவிட்ட உறவுகளை இந்த திக்ர்கள் ஒன்று சேர்க்கின்றது என்பதாக குர்ஆனின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல காலங்களாக, பல ஆண்டுகளாக யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் யூசுப் நபி உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்பது கூட தெரியாது. உடன் பிறந்த சகோதரர்கள் யூசுப் இறந்து விட்டார் என்பதாக தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்கின்றார்கள். தந்தைக்கு உள்ளம் ஏற்க மறுக்கின்றது. இல்லை இல்லை என்ற பிள்ளை இறந்திருக்க மாட்டார் என்பதாக. ஏனென்றால் அவரும் நபி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவித்து தருவான். யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்தில் ஒரு சஞ்சலம், என்னுடைய பிள்ளை இறந்திருக்க வாய்ப்பில்லை என்பதாக ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட ஒரு சந்தேகம், உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்பதாக. பல தடவைகள் இஸ்ராயலை பார்த்த யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒரு கேள்வியும் அதை பற்றி கேட்டது கிடையாது. ஒரு நாள் கேட்கின்றார்கள், இஸ்ராயேலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் வரை வரக்கூடிய எல்லா உயிரினங்களையும் அதனுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் உங்களிடத்தில் தந்திருக்கின்றான். அதனுடைய பட்டியலும் உங்களிடத்தில் இருக்கின்றது. யூசுஃபுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டதா இல்லையா என்பதாக யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராயேலுக்கு கேட்கின்றார்கள். கைப்பற்றிருந்தால் ஆம் என்பதாக சொல்லுங்கள், இல்லை என்றால் இல்லை என்றால் சொல்லுங்கள் என்பதாக கேட்கின்றார்கள். இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றிருந்த ஒரு துவா, ஒரு தஸ்பீஹ் யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், இந்த தஸ்பீஹை நீங்கள் ஓதுங்கள், உங்களுடைய பிள்ளை உங்களுக்கு கிடைத்துவிடும் என்றால் சொல்கின்றார்கள். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் கிடைப்பதற்காக வேண்டி கற்றுத்தந்த துவா. அப்படி என்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உயிருடன் இருக்கின்றார்கள். இந்த திக்ர்களை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருங்கள், உங்களுடைய பிள்ளை உங்களை தேடி வருவார் என்பதாக, உங்களுக்கு கிடைத்து விடுவார் என்பதாக இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த திக்ரை ஓத ஆரம்பிக்கின்றார்கள். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பதாக அந்த திக்ரை மன உருக்கமாக பிள்ளை கிடைத்து விட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்தவராக, நம்பிக்கை வைத்தவராக ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். முதல் நாள் ஓத ஆரம்பிக்கின்றார்கள். மறுநாள் காலையிலே யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிருடன் இருக்கின்றார்கள் என்ற செய்தி மட்டுமல்ல, அவர்கள் அணிந்திருந்த அந்த சட்டை அவர்கள் தேடி வருகின்றது. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரலாறை தெளிவாக சொல்கின்றார். யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண் பார்வை போயிருந்தது. யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் என்ற சட்டையின் மூலமாக யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்வையை நீட்டி தந்தான் என்ற வரலாறு குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த திக்ரை முதல் நாள் ஓதுகின்றார்கள். மறுநாள் காலை வெகு காலங்கள் ஓதவில்லை, விரைவாக உடனடியாக நடந்தது. நம்மை விட்டு பிரிந்து சென்ற சொந்தங்கள், உறவுகள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது இந்த திக்ராக இருக்கின்றது. லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற இந்த திக்ர்களை
நாம் அதிகமாக ஓதிக்கொண்டே இருந்தால் நம்மளுடைய உறவுகள் நம்முடன் சேரும், நாம் நிம்மதியாக வாழலாம். அடுத்த வாக்கியம் இருக்கின்றது, உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஒரு விதமான சக்தியை உண்டாக்கி தரக்கூடிய திக்ர் மட்டும்தான். நாம் எல்லாம் நினைத்துக் கொள்கின்றோம், நல்ல தரமான உணவுகளை உண்டால், சக்தி ஊட்டக்கூடிய உணவுகளை உண்டால், கால்சியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த உணவுகளை உண்டால் நம்முடைய உடலுக்கு சக்தி கிடைத்துவிடும் என்பதாக நினைக்கின்றோம். அருமையானே, மார்க்கம் சொல்கின்றது உடலுக்கும் உள்ளத்திற்கும் வலிமை அளிக்கக்கூடிய திக்ர் மட்டும்தான். எந்த உணவாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்றால் அந்த உணவின் மூலமாக அந்த உடலுக்கு எந்த ஒரு பலனும் இருக்காது. ஆக நாம் எப்படிப்பட்ட உணவு உண்டாலும் சரி, அந்த உணவின் மூலமாக பரிபூர்ணமான தாக்கல் சக்தி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அது திக்ரின் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும் என்று சொல்கின்றார்கள். தஸ்மீஹே ஃபாத்திமா நமக்கு எல்லாம் தெரியும். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார். மிகவும் சிரமத்தில் இருக்கின்றார்கள். வீட்டுடைய எல்லா வேலைகளும் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாள் இரவு மிகவும் உடல்நிலை முடியவில்லை. ஒரு அடிநீர் வாங்கி வருமாறு தன்னை கண்ணெடுத்து சொல்லி அனுப்புகின்றார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த திக்ர் தான் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹ் 33 தடவை ஓத சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை ஓத சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை 34 தடவைகள் இரவில் தூங்கும்போது ஓத சொல்லுங்கள். எல்லா விதமான கலப்பைகளையும் அல்லாஹ் போக்கி விடுவான், உடலுக்கும் உள்ளத்திற்கும் அல்லாஹ் திரும்பி தருவான் என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக சொல்லி தந்த திக்ர். அதற்காக அந்த தஸ்மீஹ ஃபாத்திமா என்பதை சொல்வார். உண்மையாகவே அதை ஓதினார்கள். உடலில் எல்லா கலப்பைகளும் போய்விட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கடுமையான வேலையில் ஈடுபடக்கூடிய நபர்கள் இன்றைய காலத்தில் உடல் வலியை போக்குவதற்காக மதுவிற்கு அடிமையாகின்றார்கள். இதை குடித்தால் என்னுடைய வலிகள் போக என்றால் சொல்கின்றார்கள். ஆனால் மார்க்கம் சொல்கின்றது, உடல் வலி ஏற்பட்டால், உடலில் சிரமங்கள் ஏற்பட்டால் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்ற திக்ர்கள் அதிகமாக ஓதுங்கள். இந்த திக்ர் இருக்கின்றது உங்களுடைய உடலுடைய வலிகளை, சிரமங்களை எல்லாம் போக்கிறது என்றாக இந்த மார்க்கம் கற்றுத் தருகின்றது. அது மட்டுமல்லாமல் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திக்ரை இப்படி கற்றுத் தருகின்றார்கள். அலியே, உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்க வேண்டும் என்றால், நிம்மதியாக நீ வாழ வேண்டும் என்றால், எந்த பெரிய கஷ்டங்களும் சிரமங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது என்று நீ ஆசைப்பட்டால் அலியே இந்த திக்ர்களை அதிகமாக நீ ஓதிக்கொள் என்பதாக 4 விதமான வார்த்தைகளை தன்னுடைய அருமை மருமகனார் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம், லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம், லா இலாஹ இல்லல்லாஹுல் அலியுல் அஸீம். இரண்டாவது வார்த்தை. மூன்றாவது வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்புஸ் ஸமாவாத்தி ஸபா. நான்காவது வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்புல் அர்ஷில் ஹகீம். இந்த 4 வார்த்தைகளை லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்புல் ஆலமீன், லா இலாஹ இல்லல்லாஹ் ஹலீமுல் கரீம் என்ற முதல் வார்த்தையும், லா இலாஹ இல்லல்லாஹ் அலியுல் அஸீம் என்ற இரண்டாவது வார்த்தையும், லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்புஸ் ஸமாவாத்தி ஸபா என்ற இந்த மூன்றாவது வார்த்தையும், லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்புல் அர்ஷில் ஹகீம் என்ற இந்த 4 வார்த்தைகளை நீ அதிகமாக ஓதி வந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சிரமமும் கண்டிப்பாக வராது, எந்த ஒரு சிக்கலோட வாழ்க்கையில் வராது என்பதாக தன்னுடைய அருமை மருமகனார் அலி ரலியல்லாஹு தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த திக்ர்களாக இருக்கின்றது. திக்ர்கள் ஓதுவதற்கு அடுத்த பாக்கியம் இருக்கின்றது, இறை நெருக்கத்தை உண்டாக்கி தரக்கூடியது. நாம் எந்த அளவுக்கு அதிகமாக திக்ர் செய்கின்றோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருக்கம், அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கம் இருக்கின்றது நமக்கு உண்டாகும். ஃபதுகுருனி அதுகுருக்கும், அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் என்னை நினைவு கூர்ந்தால் நான் உங்களை நினைவு கூறுவேன். அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய திக்ர்கள் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கின்றதோ, நம்முடன் எந்த அளவுக்கு சேர்ந்து இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடன் நாம் நெருக்கமாக ஆகிவிடுகின்றோம். அல்லாஹ்வுடைய சிந்தனைகள் நம்முடைய சிந்தனையில் வந்து விட்டால் நாம் அல்லாஹ்வுடைய பாறையில் பட போகின்றோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பாறையில் நம்ம மீது விழப்போகின்றது. அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் உலக ஆதாயங்களை தேடி இதன் மூலமாக நான் என்னுடைய காரியங்களை தீர்த்துக் கொள்வேன், என்னுடைய சிரமங்களை இதன் மூலமாக நான் தீர்த்துக் கொள் என்பதாக உலகத்துடைய ஆதாயத்தின் பக்கம் மீண்டு சென்றால் கண்டிப்பாக அந்த காரியங்களும் அந்த தேவையும் பூர்த்தி ஆகாது. அல்லாஹ்வுடைய சிந்தனை நமக்கு வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பாதை,
அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நபர்களாக நாம் மாறிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மனக்கவலைகளை அல்லாஹ் அதன் மூலமாக போக்கி விடுகின்றான். அடுத்தபடியாக திக்ர்கள் ஓதுவதன் மூலமாக நம்முடைய நாவுகள் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்படுகின்றது. வீணான பேச்சுகள், வெட்டி பேச்சுகள், அவதூறு கூறுவது, புறம் பேசுவது, இது போன்ற கெட்ட பாவங்களை விட்டு இந்த நாவுகள் திக்ர்களின் மூலமாக பாதுகாக்கப்படுகின்றது. நாம் சும்மா இருந்தால் மட்டும்தான் வீணான வேலைகளை செய்ய முடியும். நாம் சிந்திக்க வேண்டும். நம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பார்க்கலாம், வேலை இருந்தால் நாம் முழுமையாக நம்முடைய வேலைகளில் ஈடுபட்டிருப்போம். ஓய்வு நேரங்களில் தேவையில்லாத பிரயோஜனம் இல்லாத காரியங்களை நாம் நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கின்றோம். அருமையானே, நம்முடைய நாவுகளை திக்ரின் பால் செலுத்திவிட்டால், அல்லாஹ்வுடைய சிந்தனையின் பால் செலுத்திவிட்டால், வாகனத்தில் செல்கின்றோம், திக்ர் செய்து கொண்டு செல்லலாம், குர்ஆன் ஆயத்துக்களை ஓதிக்கொண்டு செல்லலாம், நடந்து செல்கின்றோம், திக்ர்களை ஓதிக்கொண்டு செல்லலாம். இப்படியாக நாம் வேலை இல்லாத நேரங்களில், நம்முடைய ஓய்வு நேரங்களில் அதிகமாக திக்ர் நாம் கழித்து விட்டால், நம்முடைய நாவுகள் புறம் பேசுவது, கோல் சொல்வது, அவதூறு சொல்வது, இது போன்ற பொய் பேசக்கூடிய இந்த மாதிரியான பாவங்களை விட்டு நம்முடைய நாவுகள் பாதுகாக்கப்படுகின்றது என்பார் சொல்கின்றார்கள். அடுத்ததாக சொல்கின்றார்கள், முழுமையாக பாதுகாப்பு கிடைக்கின்றது. அல்லாஹ் நாலாவது புறங்களில் வந்து திக்ர் செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையான பாதுகாப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு தருகின்றார். இவர் என்னுடைய அடியார், இவர் எந்த நேரமும் என்னை நினைத்துக் கொண்டே இருக்கின்றார், இவருடைய பொறுப்பு என்பதை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டு முழுமையாக அந்த நபருக்கு பாதுகாப்பை தருகின்றான். எப்பேற்பட்ட சிரமங்கள் வந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிரமங்களை எல்லாம் ஒன்றுமில்லாதாக லேசானதாக தருகின்றான். அருமையாக அடுத்தபடியாக சொல்கின்றார்கள், நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்தலாம். பதுகுரூனி அதுகுருக்கும் மஷ்கூரூனி வலா தக்ஃபுரூன், அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. பதுகுரூனி அதுகுருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். மஷ்கூரூனி வலா தக்ஃபுரூன், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். திக்ர்கள் எல்லாம் சிறந்தது பார்த்தால், நாம் செய்யக்கூடிய நன்றிகள் எல்லாம் சிறந்தது பார்த்தால், நம் அல்லாஹ்விற்கு எப்படி வேண்டாலும் நன்றி செலுத்தலாம். ஆனால் நன்றிகள் சிறந்தது அடிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், தலை சிறந்த நன்றி இருக்கின்றது, அதுதான் திக்ர் என்பதாக சொல்கின்றார்கள். அல்லாஹ்விற்கு செலுத்தக்கூடிய அடியார்களின் நன்றிகள் சிறந்தது, தலைமையானது, இதுதான் திக்ர் என்பதாக சொல்கின்றார்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையாளே, நாம் அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நாம் நினைவு கூறுகின்றோமோ, திக்ர்களை நாம் எந்த அளவுக்கு அதிகமாக செய்கின்றோமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம வாழ்க்கையினுடைய கஷ்டங்களை, சிரமங்களை, துன்பங்களை எல்லாம் போக்கிவிடுகின்றான். குறிப்பாக ஜும்மாவுடைய தினம் இன்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நபியாக அனுப்பப்பட்டார்கள். நாம் அந்த நபியுடைய உம்மத்தில் பிறப்பதற்கு மிகப்பெரிய பாக்கியம் செய்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாளிலே அஸ்ருடைய தொழுகைக்கு பின்பதாக ஒரு சலவாத், அந்த சலவாத்தை 80 வரை ஓதினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபருடைய 80 வருடத்தின் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை ஜும்மாக்களை நாம் கடக்கின்றோம், ஜும்மாவுடைய எத்தனை அசரைகளை நாம் கடக்கின்றோம். ஒவ்வொரு ஜும்மாவுடைய அசரிலும் சரி நாம் 80 தடவைகள் ஓதிவிட்டால் எத்தனை 80 வருடங்கள், 80 வருடத்துடைய பாவங்களை எல்லாம் ஒரு ஜும்மாவுக்கு மன்னிக்கின்றான் என்றால், பல ஆண்டு காலங்கள் நாம் உலகத்தில் வாழுகின்றோம். ஒவ்வொரு வருடமும் 56 ஜும்மாக்கள் வருகின்றது. அப்படி என்றால் நம்முடைய எத்தனை வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, 80 வருடத்துடைய நன்மைகளில் இபாதத் செய்த நன்மைகள் எல்லாம் எழுதுகின்றான் என்பதால் இன்னொரு அறிவிப்பு வருகின்றது. 80 வருடங்களில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு 80 வருடங்களில் நன்மை செய்த அமல் செய்த நன்மைகள் அந்த நபருக்கு கிடைக்கின்றது என்பதாக ஹதீஸ் நாம் பார்க்கின்றோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், அந்த ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மிஹி வ அலா ஆலிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா என்ற தஸ்பீஹாத்துகளை யார் 80 தடவை ஓதுகின்றாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 80 வருடத்துடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அருமையான 80 வருடங்கள் நன்மை செய்த அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்ந்து உள்ளத்தில் அல்லாஹ்வை முழுமையாக இறக்கி வைத்து அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கவலைகள், துக்கங்கள், கஷ்டங்கள் எல்லாம் அல்லாஹ் போக்கி இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த தரஜாக்களை, நிம்மதியான வாழ்க்கை எல்லாம் தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹ்.